டேட்டாஸை பார்த்தோம்னா ஒவ்வொரு செகண்ட்லயும் 8க்கும் மேற்பட்ட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்கள் உருவாக்கப்படுதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு மட்டும் பார்த்தோம்னா 5 பில்லியனுக்கும் அதிகமான பேர் சோஷியல் மீடியாவை செம ஆக்டிவா யூஸ் பண்றாங்க. இந்த ரீசன்னால தான் ஒவ்வொரு ஆண்டர்பிரினரும் பிராண்ட் பில்ட் பண்ணணும் அப்படின்னு சோஷியல் மீடியாவே நம்புறாங்க. அதனால டாக்டர்ஸ்ல இருந்து லாயர்ஸ் வர எல்லாரும் யூடியூப் சேனல் தொடங்குறாங்க. அது மட்டும் இல்ல, லோக்கல் ஷாப் ஓனர்ஸ், அஸ்ட்ராலஜர்ஸ், சின்ன சின்ன வெண்டாஸ் அப்படின்னு எல்லாருமே சோஷியல் மீடியா பிரசன்ஸ் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அவங்க கிட்ட நீட் இருக்கு அண்ட் மணியும் இருக்கு. ஆனா ஒரு விஷயம் இல்ல, அதுதான் டைம். அவங்களோட சோஷியல் மீடியாவை மேனேஜ் பண்றதுக்கான டைம் அப்படின்றது அவங்க கிட்ட சுத்தமா இருக்காது. சோ அவங்களுக்காக நீங்க என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு நீங்க வீடியோ ஐடியா சொல்லலாம், அவங்களோட என்கேஜ்மெண்ட்டை நீங்க ஹேண்டில் பண்ணலாம், ரெப்புடேஷன் மேனேஜ் பண்ணலாம், கமெண்ட்ஸுக்கு நீங்க ரிப்ளை பண்ணலாம், யார் எப்ப என்ன போடணும், எந்த கண்டென்ட்ஸ் போடணும் அப்படின்றத நீங்க சஜஸ்ட் பண்ணலாம். யூசர் டேட்டாவை பேஸ் பண்ணி நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை செட் பண்ணலாம். அதனால நீங்க ஒரு எஸ்எஸ்எம் ஃப்ரீலான்சரா ஃப்ரீலான்சிங் மூலமாவே உங்களால அதிகமான இன்கம் சம்பாதிக்க முடியும். சொல்லிட்டே இருக்கேன், இது ஒரு ட்ரீம் ஜாப் மாதிரி தான். கேன்வால டிசைன் பண்ணுங்க, இன்ஷாட்ல எடிட் பண்ணுங்க. ஒரே ஒரு போன்ல இருந்தே கிளைண்ட் கிட்ட மாசத்துக்கு லட்சத்தை சம்பாதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. முக்கியமா உங்களுக்கு லார்ஜ் கிளைண்ட் பேசிஸ் வேணும் அப்படின்றது தேவையே கிடையாது. ஒரே ஒரு கிளைண்ட்டை வச்சு கூட நீங்க ஒர்க்கை கத்துக்கலாம், அவங்க ப்ரொஃபைல பில்ட் பண்ணி கொடுக்கலாம். அதுவும் போன் மட்டுமே வச்சு மாசம் நீங்க லட்சத்துல சம்பாதிக்கலாம்.